வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். சரி, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எங்கே போனார், எப்போ வருவாருன்னு கேட்டிங்களா, அதை பற்றின ஒரு அப்டேட்டும், ஜான்ஸ்னா இவர்கிட்ட தான் டைட்டில் தோப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும், ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவுடைய உருக்கமான பதிவு, இதை தவிர்த்து லிவ் மார்கன் WW போகிறாங்க, என்னாச்சு இதை பற்றின ஒரு டீட்டெயிலான நியூஸ் பற்றி இப்போதே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாக்கு அடுத்த மண்டே நைட் ராக் வரும்போது நான் அட்வர்டைஸ்மெண்ட் இயரால் வந்திருப்பார். ஆக்சுவலி அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணாமல் அந்த ராக் வரதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு முந்தான அடுத்து நடந்த ரசல்மேனியா அண்ட் அதுக்கு அடுத்த நாள் நடந்த ரசல்மேனியா அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் நடந்தது. ஸோ லாஸ் வேகாஸில் ரோமன் ரெயின்ஸ் இருந்ததுனால தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட் முறையில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டே நைட் ராக் ரோமன் ரெயின்ஸ் வந்திருப்பார். ப்ரான் பிரேக்கர் செத்ரோன்ஸோடைய கூட்டணி உருவாயிருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சோகமாக இருக்கலாம், சரி மேபி சில பேருக்கு கோமா கூட இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை இதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா எப்போ அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூன் மாதம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மே மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1 மந்த் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க போகிறது இல்லை. ஆனால் ஜூன் மாதம் நடக்க போகிற மணி இந்த பேங்குக்கு WWE வந்து அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் தோத்துட்டு சம்மர்ஸ்லாம் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வராமல் இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்தாலும் மணி இந்த பேங்க் டைமில் வந்துடுவார். ஸோ ரோமன் ரெயின்ஸை நம்ம அந்த செத்ரோன்ஸோட ஸ்டோரி இல்லை, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் தான், அதாவது மணி இந்த பேங்க் டைமில். சரிங்களா, இந்த செய்தி ரோமன் ரெயின்ஸ் செய்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாப் 1 உமன் ரெஸ்லர் ஆகிட்டாங்க. WWEக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராயட் ஸ்குவாட் மூலிமா வந்தவங்க படிப்படியாக அந்த ராயட் ஸ்குவாடில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாசமாக மேனி பொண்ணையாக திருவாயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நாசமாக போயிட்டாங்க. பட் ஆனால் இருக்குதுலேயே அதில் ஒன்லி தப்பிச்ச ஒரே ஆளுன்னு கேட்டிங்கன்னா லிவ் மார்கன் மட்டும்தான். இப்போ லிவ் மார்கன் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து கரண்ட்லி டாக் டீம் சாம்பியனும் வின் பண்ணிக்கிறாங்க. WWEல அதிக முறை உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரே உமன் ரெஸ்லர் அப்படிங்கிறதும் லிவ் மார்கன் கிடச்சிருக்குது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டாக் டீமர் கூட டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைக்கல் பிராட்டிஸ் கூட சேர்ந்தே 4 தடவை டாக் டீம் சாம்பியன், ரியா ரிப்ளே கூட டாக் டீம் சாம்பியன் சொல்லிட்டு நிறைய டைம் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க ஒரு உமன் டிவிஷன்லேயே டாப் 1 லெவலில் வந்ததுக்கப்புறமா அடுத்த கட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் போய் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குது. இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டாலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில நாள் வெக்கேஷன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா படம் நடிக்க போகிறாங்களாம். லிவ் மார்கன் படம் நடிக்க போகிறதுனால ஒரு சில வாரங்கள் மண்டே நைட் ராக்கு லிவ் மார்கன் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எப்பா லிவ் மார்கன் டாக் டீம் சாம்பியன்லப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைக்கல் ராட்டிகஸ் அது வரைக்கும் ஒரு சிங்கிள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில நாட்கள் நம்ம லிவ் மார்கனை பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் அவங்க படம் நடிக்க போகிறாங்களாம். WWEல ஃபேமஸ் ஆக வேண்டியது, ஃபேமஸ் ஆகிட்டா உடனே படம் நடிக்க போயிடுறது வேண்டியது. அப்புறம் WWEட நிலைமை எங்கே போகிறது? இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறாங்க. வெப்சைட்லாம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, காசு கொடுத்து தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். WWE யூடியூப் சேனல்லே பாருங்கள், ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட்டு மேட்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மணிக்கு செக்மெண்ட் இருக்குன்னா 6:20 பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்திய WWE இப்படி பண்ணுவாங்க. ஆனால் இந்தியாவில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் வாங்கிறதுனால அதெல்லாம் இந்தியாவில் வந்து லொக்கேஷன் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்தியாவில் பார்க்க முடியாதுன்னு. இப்போ அந்த செக்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஸோ காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது என்னதுன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு பார்க்க வேண்டாம், WWE யூடியூப் சேனல்லையே ஃப்ரீயாக பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ESPN நடத்துகிற ஸ்டெஃபனி மெக்மேன் ஷோவில் இந்த வாரம் ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. ப்ரோ பார்லிமெண்ட் ரோமன் ரெயின்ஸ்லாம் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் எப்போ டேப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பல் முடிஞ்ச 3 வாரத்துக்கு அப்புறமா, அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி டேப் பண்ணப்பட்டது. அப்போது சாமி செயின், ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ், பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்றா இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் எடுக்கப்பட்டது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஓல்ட் பிளட் லைன், அதாவது ரோமன் ரெயின்ஸே பிளட் லைன் வெர்சஸ் நியூ பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் இருந்தது. அந்த 2 பிளட் லைனுக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த கப்பலுக்குள்ளே ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் கூட நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை பற்றி உருக்கமெல்லாம் பேசியிருப்பார். அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சோலோ சிக்காவா ரெஸ்லிங் கேரியரில் தான் இந்த அளவுக்கு பேசுவார், ரியாலிட்டி கேரக்டர்லாம் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டரு, ரொம்ப சைலண்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உண்மையிலேயே எப்படி சொல்ல, ரிங்கில் பேசுகிற சோலோ சிக்கா
சிக்காவுக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற சோலோ சிக்காவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்ட் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. சோலோ சிக்காவுடைய ஒரிஜினல் நேம் கேட்டிங்கன்னா மிடில் நேம் வந்து யோகோசோனாவை தான். சோலோ யோகோசோனா சிக்காவா அப்படிங்கிறது அவருடைய பேராம். சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா யோகோசோனா இறந்ததுக்கு அப்புறமா பிறந்ததுனால யோகோசோனா அப்படிங்கிற பேரை அவருடைய மிட் நேமாக ஜாயின் பண்ணாங்களாம். ஜான்சனா இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கார். இப்போது ஜான்சனா வந்து அடுத்தடுத்த சேலஞ்சர் ஓகே, அவர் கண்டிப்பாக இந்த வருஷம் தோத்துட்டு தான் போவார். இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜான்சனுடைய கடைசி இயர் அவர் எப்படியும் தோத்துட்டு தான் டபிள்யூபிள்யூ போவார். அப்படி ஜான்சனா யார்கிட்ட தான் அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தோப்பார் அப்படிங்கிறது சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ அதை பற்றின ஒரு ரிவீல் வந்துருக்குது. ஜான்சனா வந்து அவருடைய டைட்டில் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட தோத்துட்டு போவார். கோடி ரோட்ஸ் அகைன் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன ப்ரோ ஆல்ரெடி அவர் ஒரு வருஷம் சாம்பியன் வந்துட்டார், மீண்டும் அவர் ஒரு சாம்பியன் ஆக போகிறாரா, அதெல்லாம் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அவர் ரெஸ்லிங் கரியரில் நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காரு. பட் நான் இது வரைக்கும் ஜான்சனாவை பீட் பண்ணது கிடையாது. அண்ட் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் இப்போ நடந்த ஸ்டோரியை பில்டப் பண்ணி ஆல்ரெடி ரெஸ்லிங்கில் தோத்துட்டு போகும்போது கூட பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அப்படியே ஒரு சோகமாக பார்க்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ராக்குக்கும் ஜான்சனாக்கும் எப்படி ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. என்ன அதை ரெஸ்ல்மேனியா விசிஸ் ரெஸ்ல்மேனியா நடத்துனாங்க. ஆனால் இதை ரெஸ்ல்மேனியா விசிஸ் ரெஸ்ல்மேனியா நடத்தாமல் ஒன்லி ரெஸ்ல்மேனியா விசிஸ் சம்மர்ஸ்லாம் அல்லது ரூத்ரன் அக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேப்பர் நடத்துகிறாங்களா அது வரைக்கும் கொண்டு போகிறாங்களாம். ஏன் ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கொண்டு போக முடியாதுன்னா அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சனா இருக்க மாட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்டோரியை முடிக்க போகிறாங்களாம். ஸோ ஜான்சனா வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை தோக்க போகிறது கோடி ரோட்ஸ் கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தெரியல மக்களே. ஜூன் மாதம் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ கூட சேர்ந்து வேர்ல்ட் கொலைட் அப்படிங்கிற ஒரு பேப்பரை நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி இதில் NXT விசிஸ் ட்ரிபிள் ஏ அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற செய்தி என்னென்னா அது NXT விசிஸ் ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருந்தாலும் அதில் வந்து டபிள்யூபிள்யூடைய மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா சாண்டோ எஸ்கோபார் அவரோட டீம் எல்லாருமே மெக்சிகன் ரெஸ்லர் தான். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெஸ்லரில் டாமினிக் மிஸ்டீரியோ, ரே மிஸ்டீரியோ அண்ட் மோரதன் டிராகன் லீ, பெண்டா இந்த மாதிரி எக்கச்சக்க ஓப்பனாக உங்களுக்கு சொல்லணும்னா மாஸ்க் போட்டிருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ரெஸ்லர் தான். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அப்போ ஆக்சியன்னு கேட்டிங்கன்னா ஆக்சியன் வந்து மெக்சிகன் ரெஸ்லர் கிடையாது, அவரை தவிர்த்து எல்லாருமே மெக்சிகன் ரெஸ்லர் தான். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் அப்படிங்கிற பேப்பரில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மக்களே. செலினா வெகா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உமன்ஸ்க்கான சிங்கிள் டைட்டில் வின் பண்ணாங்க. இது அவங்களுடைய கெரியருடைய முதல் சிங்கிள் டைட்டில் வின்னிங், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சமீபத்தில் அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு லோகன் பால் மாதிரி போட்ட மங்கமாக போட்டுட்டு இருக்கானுங்க. ஏமா செலினா வெகா போதையில் போட்டியா இல்லாட்டா பாதையில் போட்டியான்னு தெரில, எப்படி சொல்ல மேலாடைக்கு பதிலாக யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை போட்டு அதை பங்கம் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூவில் இருக்கிற எக்கச்சக்க உமன் ரெஸ்லர்ஸ் இப்படி தாங்க பண்ணுறாங்க. இந்த மேண்டி ரோஸ்லாம் 2 சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாம்பியன்ஷிப்பை கீழேயும் ஒரு சாம்பியன்ஷிப்பை மேலேயும் மறைச்சாங்க. நம்ம பெக்கிலிஜி அக்கா அப்படி தான் பண்ணாங்க. செத்ரான்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாக யூஸ் பண்ணார். பெக்கிலிஜி வந்து மேலே ஒரு சாம்பியன்ஷிப்பு கீழே ஒரு சாம்பியன்ஷிப்பு மறைச்சி விட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அக்காவும் பண்ணிகிட்டு இருக்குது. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் அந்த பெல்ட்டு அப்படிங்கிறது வின் பண்ணிட்டாலே கண்டிப்பாக ஜட்டியாட்டோ இல்லாட்டா இதை தான் யூஸ் பண்ணணும்ல. ஒரு காமெடி வந்ததுங்க சமீபத்தில், அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. என்ன தெரியுமா, டபிள்யூபிள்யூவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. எதுக்காக? பெல்ட்டுக்காக. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெல்ட்டை இடுப்பில் சொல்லவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அது கேட்க தான் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது இடுப்பில் சொல்ல மாட்டான்னா ஃபேண்டுக்கு மாட்டவே மாட்டான், சும்மா தான் வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க.